சும்மாவே இருக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் உங்கள பிஸியாக வச்சுருங்க. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வேலைகள் இருக்க வேண்டும் செய்வதற்கு. அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த மொபைல் ஃபோனுக்கெலாம் அடிமையாக மாட்டீங்க. நிறைய பேர் மொபைல் ஃபோனுக்கு நம்ம ஏன் அடிமையாகிறோம், இன்றைக்கி பார்க்கக்கூடாது, அதை குறைவாக பார்க்கணும், என்ன இருந்தாலும் அது விடவே விடாது. ஏன் நிறைய பேர் அடிமையாக இருக்காங்கன்னா, நிறைய நேரம் அவங்க சும்மா இருக்காங்க. அவங்க பிஸியாக இருக்கணும். நம்ம பிஸியாக இருக்க பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மொபைல் ஃபோன்லாம் அடிக்கடி பார்க்க மாட்டோம், மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக மாட்டோம். சும்மா இருக்கிறவங்கள தான் மொபைல் ஃபோன் அடிமைப்படுத்தும். எப்பவும் பிஸியாக இருக்கணும். ஏதாவது நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும். அந்த லட்சியத்தோடு தொடர்புடைய வேலைகளை தான் நம்ம செய்யணும். அந்த மாதிரி பிஸியாக இருக்கணும். அதுக்காக சும்மா தேவையில்லாத வேலைகள்லாம் செய்யக்கூடாது. பிஸியாக இருக்கிறாங்கிறதுனால தேவையில்லாத வேலைகள்லாம் செய்யாமல் நமது வளர்ச்சிக்கு உதவுகிற வேலைகளை நாம் தொடர்ச்சியாக செய்ய பழக வேண்டும். அந்த மாதிரி வேலையை நாம் தினசரி செய்வதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்தி கொண்டாலே போதுமானது. அந்த மாதிரி நமது லட்சியத்தோடு தொடர்புடைய அந்த வேலைகளை நாம் தினசரி தொடர்ச்சியாக செய்வதற்கு நாம் அடிமையாகிவிட வேண்டும். அப்படி அடிமையாயிட்டோம்னாக்கா நம்ம மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக மாட்டோம். அதனால் கடமையை செய்வதற்கு முடியாதவங்க தான், கடமையை செய்வதற்கு தவறுகிறவர்கள், கடமையிலிருந்து விலகுகிறவர்கள் தான் இந்த மாதிரி மொபைல் ஃபோன் எனும் பள்ளத்தாக்கில் விழுந்து விடுவார்கள், மொபைல் ஃபோனில் அடிமையாகி விடுவார்கள். அதனால் கடமையை நோக்கி போங்க. உங்கள் வாழ்நாள் கடமை என்ன, நாம் இதை செய்வதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடமை இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் செய்யுங்க. அதில் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை நீங்கள் பல்வேறு வேலைகள் இருக்கும், அதை தொடர்ச்சியாக செய்ய பழகிக்கொள்ளுங்கள். அப்போது மொபைல் ஃபோன்லேருந்து அடிமைத்தனத்துலேருந்து வேறு வழியே கிடையாது. இதை தவிர வேறு வழியே கிடையாது. மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்துலேருந்து நீங்கள் மாற்று வேலை கொடுக்கணும். நீங்கள் மொபைல் ஃபோனே பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு வேலை எதுவும் இல்லை, அதனால் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க. அப்போ வேலை ஏதாவது கொடுங்க. அப்போ தான் மொபைல் ஃபோன் பார்க்காம நம்மளால் இருக்க முடியும். அது மாதிரி ஒரு வேலை செய்யும்போது பாட்டு கேட்டுகிட்டே மொபைலில் பாட்டு கேட்டுகிட்டே அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ அந்த வேலையை நீங்கள் இன்னும் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் இந்த மாதிரி மொபைல் ஃபோன் பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்யக்கூடாது. எந்த ஒரு வேலையும் செய்கிறீங்க அப்படின்னா பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்யாதீங்க. நீங்கள் ஒரு பெயிண்டராக இருக்கலாம், ஒரு தச்சு தொழிலில் செய்கிறவராக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு மோட்டார் மெக்கானிக்காக இருக்கலாம், நீங்கள் சலூன் கடை வச்சுருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் முன்னேற வேண்டும், உங்கள் திறமைகளை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும், மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இந்த மாதிரி பாட்டு கேட்டுகிட்டே எந்த தொழிலையும் செய்யாதீங்க. அது மாதிரி தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்த பேசிக்கிட்டே செய்யாதீங்க. உங்கள் தொழிலுக்கு சம்மந்தமாக இருக்கணும். நீங்கள் பேசுகிறது உங்கள் தொழிலுக்கு தொடர்புடைய பேச்சாக இருக்க வேண்டும். அதற்கு தொடர்பு இல்லாத பேச்சை பேசக்கூடாது. அது மாதிரி வேலை செய்கிற இடத்துல வாடா மச்சான், போடா மச்சான், வாடி போடிங்கெலாம் பேசக்கூடாது. வாங்க போங்கன்னு தான் பேசணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சொல்கிற விஷயம் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி பகிர்ந்து உண்பதை தவிர்க்க வேண்டும். அது மாதிரி வேலை செய்கிற இடத்துல மற்றவங்கள தொடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அதெல்லாம் கடைபிடித்து கொண்டு நம்ம வேலை செய்யும் பொழுது, தொழில் செய்யும் பொழுது அதுதான் நம்மளை முன்னேற்றம். அடுத்து நமது திறமையை அதுதான் வளர்க்கும். நம்முடைய கவனம் ஒட்டுமொத்தமாக நமது தொழில் மீது திரும்ப வேண்டும். நீங்கள் பாட்டு கேட்டு நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா உங்கள் கவனம் ஃபுல்லாக பாட்டுல தான் போகும். உங்களுக்கு சுமையாயிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேலையை மட்டும்தான் செய்யணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பாட்டுக்கும் கேட்குறீங்க, உங்கள் வேலையும் செய்கிறீங்க. உங்கள் பாட்டு கேட்குறீங்க, பாட்டு பற்றியும் அந்த பாட்டை எப்படி பாடினார், யார் பாடினா, அதை பற்றியும் சிந்திக்கிறீங்க. அப்போ உங்கள் வேலையும் நீங்கள் செய்கிறீங்க, உங்கள் வேலையை பற்றியும் சிந்திக்கிறீங்க. இப்படி ரொம்ப கஷ்டமாயிடும், உங்களுக்கு மனசோர்வு ஏற்பட்டுரும். அதனால் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் மனசோர்வு ஏற்படாமல் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி பாட்டு கேட்காதீங்க, பாட்டு கேட்டுகிட்டே வேலை பார்க்காதீங்க. அப்புறம் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க, தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டே உங்கள் வேலையை நீங்கள் செய்யாதீங்க. அந்த மாதிரி அப்புறம் புகைப்பிடித்து கொண்டே வேலை செய்வது, இந்த மாதிரி ஒழுக்கம் இருக்கணும். ஒரு வேலை தொழில் என்றால் அது ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு இடமாக இருக்க வேண்டும், கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு இடமாக இருக்க வேண்டும். தொழில் செய்கிற இடம் ஒரு கோயில் மாதிரி இருக்கணும், ஒரு தேவாலயம் மாதிரி இருக்கணும், ஒரு மசூதி மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அதனால் மசூதி அதெல்லாம் நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். அதை நீங்கள் எப்படி தொழில் செய்கிற இடம் தான் உங்களுக்கு மசூதியாகவும் கோயிலாகவும் தேவாலயமாகவும் இருக்க வேண்டுமே தவிர அந்தளவுக்கு தொழிலுக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். தொழிலில் ஒரு துறவரம், அதாவது எல்லாவற்றையும் நீங்கள் துறந்து விட வேண்டும். எல்லாவற்றையும் துறந்து விட்டு உங்கள் பொழுதுபோக்கு உங்கள் தொழிலை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும். அந்தளவுக்கு தொழில்ங்கிறது அப்போ தான் நீங்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் முன்னேற்றத்தை காண முடியும். நீங்கள் பாட்டு கேட்டே தொழில் பண்ணிங்கன்னு வச்சிங்க, நீங்கள் முன்னேறவே மாட்டீங்க, பின்னேறத்தான் செய்வீர்கள்.
உங்களுக்கு முன்னேற்றமே இருக்கும். உங்கள் திறமை வந்து அதிகமாகாது, குறைஞ்சிக்கிட்டே போகும் அல்லது கூடிக்கிட்டே போகாது, அப்படி தான் நிற்கும். அப்போது நீங்கள் நேரத்தையும் செலவழிக்கிறீங்க, உழைப்பையும் கொடுக்குறீங்க, ஆனால் முன்னேறவே மாட்டேங்கிறீங்க. அப்படின்னா என்ன காரணம்னா இந்த மாதிரி கவனச்சிதறல்கள் தான் காரணம். கவனச்சிதறல்கள், பாட்டு கேட்குறது, தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது, இது எல்லாம் தான் காரணம். அப்புறம் வேலையில் நேர்மையாகவும் இருக்கணும். நேர்மையாக இருந்தால் தான் உங்கள் தொழிலில் நீங்கள் முன்னேற முடியும். உங்கள் திறமையை அதிகரிக்க வேண்டும். எனது தொழிலில் நான் திறமையானவராக இருக்க வேண்டும், திறமையானவளாக இருக்க வேண்டும், திறமையானவனாக இருக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் கவனம் முழுக்க தொழிலில் திரும்பும். உங்கள் கவனத்தை தொழில் மீது முழுவதுமாக திருப்புவதற்காகத்தான் என்ன பண்ணுறோம்? பாட்டு கேட்கக்கூடாது, தேவையில்லாத விஷயத்த பேசக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். இதெல்லாம் எதற்காகனா அப்போ தான் உங்கள் கவனம் முழுக்க முழுக்க தொழிலில் நீங்கள் செய்கிற தொழிலில் திரும்பும். அதன் மூலமாக மட்டும்தான் உங்கள் திறமை அதிகமாகும். நீங்கள் நேர்மையாக இல்லைன்னா உங்களுடைய கவனம் எல்லாம் வந்து நேர்மை இல்லாமல் ஏன் தொழிலில் இருக்கிறாங்க? பணத்தை கமிஷன் அடிக்கலாம் அல்லது கொள்ளையடிக்கலாம், லஞ்சம், ஊழல், அதன் மூலம் இதுக்காக தான் நேர்மை இல்லாமல் இருப்பாங்க தொழிலில். அப்போ உங்கள் கவனம் எல்லாம் உங்கள் தொழில் திறமையை வளர்த்து கொள்வதில் இல்லை, பணத்தை சம்பாதிப்பதில் தான் இருக்கிறது. கடமையை செய்யாமல் நீங்கள் பலனை எதிர்பார்க்கிறீர்கள். உங்கள் கடமையை செய்யுங்க, அந்த கடமையில் திறமைகளை வளர்த்துக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் வந்து தீரும்.